கோழிக்கறி சாப்பிட பயப்படுறீங்க, இதுவே சிக்கன் பிரியாணினா வெளுத்து வாங்குறீங்க. லெக் பீஸ் நல்லா டேஸ்டா இருக்கும். கோழிக்கறியை பார்த்து பயப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ இருக்கும். உன்னை பார்த்தாலே சாப்பிடணும் தான் தோணும். உன்னை சாப்பிட்ட உடம்புக்கு கண்ட நோய் வருது. ஆமா, நீ பெருசாகிறதுக்கு உனக்கு எத்தனை ஊசி போட்டாங்க? ஆமா, எனக்கு ஊசி போட்டாங்க. நீ சொல்ற மாதிரி நான் பெருசாகிறதுக்கு கிடையாது. எனக்கு கண்ட நோய் வரக்கூடாதுன்னு ஊசி போட்டாங்க. உங்க பாஷையில சொல்லணும்னா தடுப்பூசி. என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. உன்னை சாப்பிட்ட சின்ன வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. அதுக்கு என்ன சொல்ற? இப்பெல்லாம் வெஜ் சாப்பிட்டாலும் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சீக்கிரம் வந்துடுறாங்க. ஏன்னா நீங்க சாப்பிடுற ஃபுட் அப்படி. எல்லாத்துக்கும் எம்எல்ஏ பழிய போடுறீங்க. என்ன சாப்பிட்டா கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிடுவீங்க போலியே. சில ஹோட்டல்லாம் 2 நாள் பிரிட்ஜ்ல வச்சு சமைக்கிறாங்க. ஏன் வீட்லயே மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடுறாங்க. அதனால உடம்புக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. நீங்க என்ன மறுநாள் சூடு பண்ணி எல்லாம் சாப்பிடாதீங்க. அப்புறம் நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்டா அளவா சாப்பிடுங்க. வெயில் காலத்துக்கு மீன் சாப்பிடுங்க. முக்கியமா ஹீட் பாடி இருக்கிறவங்க ரொம்பவே அளவா சாப்பிடணும். என்கிட்ட புரதச்சத்தெல்லாம் இருக்கு. இவ்வளவு நாள் உன்னை சாப்பிட பயந்துட்டு இருந்த நீயே சொல்லிட்டு அளவா சாப்பிடணும். ஆனா சிக்கன் பிரியாணி மட்டும் அடிச்சுக்கவே முடியாது. என்ன சாப்பிட்டாலும் ருசிச்சு சாப்பிடுங்க. ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான்வெஜ்ஜை வெளுத்து கட்டுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.